அனைவருக்கும் வணக்கம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சனியுடன் இணையும் சூரியனால் ஏற்படக்கூடிய அதிரடியான மாற்றங்கள் என்ன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயின் நட்பு கிரகமாகவும், ஒரு வகையில் ராசிக்கு ராஜயோகாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் மிகவும் வலுவாக சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்தில் சனியுடன் இணைகிறார். எனவேதான் இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் அதிரடியான மாற்றம் முதலும் முடிவுமான சூரியனின் அமைப்பால் எந்தெந்த விஷயங்களில் நடைபெறப் போகிறது, முதலும் முடிவுமான சூரியன் எழுதிய தலைவிதியாக எவையெல்லாம் அமைய போகிறது என்பதை விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஆராய்ந்து பார்க்கும் போது, விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக முதன்மை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் தைரியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 4ஆம் இடத்தில் இருந்து சுகஸ்தானமாகிய 4ஆம் இடத்திற்குள் நுழைகிறார். தைரியஸ்தானத்தில் இருந்து 4ஆம் இடத்திற்குள் நுழையக்கூடிய இந்த வேளை நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல வகையில தாய் வழி உறவு முறைகள் பலப்படக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல மாறுதல் உறுதியாக கிடைக்கிறது. பொதுவாக சனி மற்றும் சூரியனின் இணைவு என்பது சாதகமற்ற ஒரு அமைப்பாக பார்க்கப்பட்டாலும், இந்த வேளையில் வித்யாகாரகரான புதனும் அங்கு வலுவாக வீற்றிருக்கிறார். எனவே சுகஸ்தானமாகிய 4ஆம் இடத்தில் சனி, புதன் மற்றும் சூரியன் ஆகிய 3 கிரகநிலைகள் இணைவதால் மிக சிறப்பான மாற்றம் இந்த வேளையில் விருச்சிக ராசிக்காரர்களை தேடி வருகிறது. ஏனென்றால் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாயின் நட்பு கிரகமாக இருக்கிறார் சூரியன். அது மட்டுமல்லாது சமகிரகமாக இருக்கிறார் வித்யாகாரகரான புதன். சமகிரகமாகவும் நட்பு கிரகமாகவும் திகழக்கூடிய சனி பகவானுடனும் இணைந்திருக்கிறார். ஆனால் ராசியின் அதிபதியான புதனை சனி பகை கிரகமாக பார்க்கிறார். ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய சூரியன் ராசியின் அதிபதியான செவ்வாயை நட்பு கிரகமாக பார்க்கிறாருங்க. எனவேதான் மிக சிறப்பான மாறுதல் இந்த வேளையில் நிச்சயமாக கிடைக்க போகிறது. எனவே உறுதியாக சூரியன் எழுதிய தலைவிதி இனிமேல் தான் மெயின் பிக்சரே என்று சொல்லக்கூடிய வகையில் பல வகையில் அதிரடியான மாற்றங்களை இந்த வேளையில் சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உறுதியாக விருச்சிக ராசிக்காரர்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அதிலும் குறிப்பாக விருச்சிக ராசிக்காரர்கள் தடை தாமதத்தை சந்தித்து வந்த பல விஷயங்களில் இனி துரிதமாக மகிழ்ச்சி இரட்டிப்பாக கூடிய வகையில் இனிமையான நிகழ்வுகளை சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறது. மிக பெரிய அளவிலான காரிய தடைகள், சிக்கல்கள் போன்றவை விலகி முன்னேற்றமும் வளர்ச்சியும் இனிமையாக கிடைப்பதற்கான சந்தர்ப்பம் இந்த வேளையில் தடை தாமதம் இல்லாமல் கைகூடுகிறது. மிகப்பெரிய அளவிலான காரிய தடைகளை கூட தகர்த்தறிந்து சிறப்பான முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் வெற்றி வாய்ப்பையும் வலுவாக அள்ளி கொடுக்கிறாருங்க சூரியன். பொதுவாக சனி மற்றும் சூரியனின் இணைவு என்பது சாதகமற்ற சூழலை உருவாக்கினாலும், ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய சூரியன் மற்றும் வித்யாகாரகரான புதனுடன் இணைந்து ராசிக்கு 3 மற்றும் 4ஆம் இடத்தின் அதிபதியான சனி ஆட்சி பலம் பெற்றிருக்கும் போது இந்த செயற்கையால் பெரிய அளவில் சிரமம் ஏற்படாது. அது மட்டுமல்லாது விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் சூரியன் 10ஆம் இடத்தின் அதிபதியாக பார்க்கப்படுகிறார். அவர் சுகஸ்தானத்தில் நுழைந்திருப்பது மட்டுமல்லாது தனது சப்தம பார்வையை சூரியன் மற்றும் புதனுடன் இணைந்து மிக வலுவாக தொழில் ஸ்தானமாகிய தனது சொந்த ராசியை பார்க்கிறார். எனவே தொழில் ஸ்தானம் மிகவும் வலுவுள்ளதாக மாற்றப்படுகிறது. மிக பெரிய அளவிலான அதிரடியான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய வகையில் சிறப்பான மாற்றங்களை இந்த தருணத்தில் உறுதியாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை நிச்சயம் ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. எனவேதான் இந்த தருணம் என்பது உறுதியாகவே விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான நல்ல மாற்றத்திற்கு அடித்தளமிடுவதற்கான முதன்மையான வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் ஏற்படுத்துகிறது. எனவே பல்வேறு வகையான பணிகளில் இருக்கக்கூடிய அலைச்சல்கள், சிரமங்கள், தடை தாமதங்கள் போன்றவற்றை தகர்த்தெறிந்து முன்னேற்றத்தையும் வளர்ச்சியையும் உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது. புதன் மற்றும் சுகஸ்தானம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனியுடன் இணைந்து புத ஆதித்ய யோகத்தையும் சூரியன் நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. எனவே உறுதியாக இந்த தருணத்தில் மிக வலுவுள்ளதாக சுகஸ்தானம் மாற்றப்படக்கூடிய வேளையில் அடுக்கடுக்காக புதிய ஒப்பந்தங்கள் வரும். உத்தியோக ரீதியாக நிரந்தர வேலை வாய்ப்பு, வருவாயை உயர்த்தி கொள்ளக்கூடிய அளவில் மிக சிறப்பான சந்தர்ப்பம் போன்றவை அமையுங்க. குறிப்பாக மனதிற்கு பிடித்த நல்ல வேலை வாய்ப்பு அமைவதற்கான யோகம் உண்டு. வெளிநாட்டு வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்யக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அதில் இருக்கக்கூடிய தடைகள் விலகி வெளிநாட்டு வேலை வாய்ப்பு எளிதில் அமைவதற்கான யோகம் உண்டு. குறிப்பாக வெளிநாடுகளில் விசா உள்ளிட்ட பல்வேறு வகையான பிரச்சனைகளில் சரியான முறையில்
தங்களால் செயல்பட முடியாமல் சிரமங்களை சிக்கி தவிக்கக்கூடிய விருச்சக ராசிக்காரர்களுக்கு அதிலிருந்து விலகி நல்ல முன்னேற்ற வாய்ப்பையும் வெற்றி வாய்ப்பையும் இதில் சிறப்பான தீர்வையும் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க சூரியன். எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஏனென்றால் இந்த இணைவு சுகஸ்தானத்தில் மட்டுமல்ல பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலும் மிக வலுவாக தொடர போகிறது. எனவே நீங்கள் நினைப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் புதுவிதமான வெற்றி வாய்ப்பும் நல்ல முன்னேற்றத்திற்கான சந்தர்ப்பமும் உறுதியாக உங்களை தேடி வருவதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது இந்த தருணத்தில் தொழில்துறையில் புதிய வாய்ப்புகள் அபரிவிதமாக கிடைப்பதோடு புதிய தொழில் துவங்கலாமா என்ற சிந்தனையில் மிக பெரிய அளவில் வெற்றி உறுதியாக கிடைக்கும். ஊதிய உயர்வு, பதவி உயர்வு உள்ளிட்ட பல நல்ல வாய்ப்புகளை நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பாக சந்திப்பதற்கான யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. அதோடு மட்டுமல்லாது உத்தியோகம் மற்றும் தொழில் சார்ந்த பணிகளில் உங்களது குரலுக்கு மிக சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உண்டு. மற்றவர்கள் உங்களுடைய ஆலோசனையை கேட்டு மிக சிறப்பாக வளர்ச்சியை நோக்கி பயணிக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்து நல்ல மாறுதல்களையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் உறுதியாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் இந்த தருணத்தில் தடைதாமதம் இல்லாமல் விருச்சிக ராசிக்காரர்களை தேடி வருகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கலைத்துறை மற்றும் அரசியல் துறையில் மிகப்பெரிய அளவில் பெயர் புகழை சம்பாதிப்பதோடு புகழின் உச்சத்தை அடையக்கூடிய அளவிற்கு உங்களுடைய படைப்புகளுக்கு மிக பெரிய அளவில் வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்த ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. உங்களை மற்றவர்கள் முன் உதாரணமாகவும் ரோல் மாடலாகவும் எடுத்துக்கொண்டு பணியாற்றுவதற்கான நல்ல யோகம் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது. எனவே பிறர் வியக்கக்கூடிய அளவிற்கு உங்களுடைய வளர்ச்சிகள் மிகப்பெரிய அளவில் யோகத்தையும் நன்மையையும் நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கிறது. அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் சொந்தமாக நிலம், வீடு, வீட்டுமனை வாங்க வேண்டும் என முயற்சியில் ஈடுபடக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அவை உறுதியாக வெற்றி கிடைக்கும். இதுவரை தடையென இருந்த கல்வி ரீதியான சூழல்களிலும் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் உறுதியாக உங்களை தேடி வருகிறது. இந்த தருணத்தில் சூரியன் மிக வலுவாக சுகஸ்தானத்தில் நிலை கொண்டிருப்பதால் சுப நிகழ்வுகள் எந்தவிதமான தடையும் இன்றி சிறப்பாக கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறது. ஆனால் இந்த வேளையில் உடல்நல ஆரோக்கியத்தில் சற்று கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும். அதோடு மட்டுமல்லாது வெற்றி வாய்ப்புகள் கிடைத்தாலும் ஒரு பணியை ஏனோதானோ என்று செயல்படக்கூடாது. திட்டமிட்டு நுணுக்கமாக செயல்படும் போது அதில் இருக்கக்கூடிய தடைகள் முற்றிலுமாக விலக்கப்பட்டு எளிதிலே வெற்றி வாய்ப்பை அடைவதற்கான நல்ல யோகம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிக பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் எந்தவிதமான தடையும் தாமதமும் இன்றி உங்களை வந்து சேரும். எனவே இந்த தருணத்தில் சூரியன் சனி இணைவது மட்டுமல்லாது அவர்களுடன் வித்யாகாரகரான புதனும் இணைந்து அர்த்தாஷ்டக ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் உறுதியாக பல்வேறு வகையான தடை தாமதங்கள் விலகி முன்னேற்றத்தை இனிமேல் தான் மெயின் பிக்சரை என்று சொல்லக்கூடிய வகையில் சந்திப்பதற்கான யோகம் உண்டு. சரியாக விருச்சிக ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள விருச்சிக ராசிக்காரர்கள் உறுதியாக தினமும் காலையில் எழுந்து சூரியனை வழிபாடு செய்யுங்கள். சூரிய நமஸ்காரம் செய்யுங்கள். அப்படி செய்வதால் தங்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய அளவிலான தடை தாமதங்கள், சிக்கல்கள் போன்றவை முற்றிலும் விலகி மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாகவே விருச்சிக ராசிக்காரர்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை.